காத்து நீ பாடிக்கிட்டே என் இடத்துக்கு வந்துட்ட. ஆமா, பாட்டுல ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் கேட்டியா? செகண்ட் லைன்லாம் கேட்கலையா? சைட்ல பார்த்தா குப்பை மேடாமா. என்னப்பா பண்றது? சாய் கோபுரத்துல இருந்து சரிஞ்ச வீடு வரை நீ தான் இருக்க. ஏய், பொறாமப்படாதப்பா. நான் என்னமோ வானத்துல இருந்து கூச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. என்னைய உருவாக்குனதே இந்த மனுஷங்க தான். அதுவும் உன்னோட சேவை பார்த்தாம தான் அவங்க என்னைய உருவாக்குனாங்க. என்னோட சேவை இந்த மனுஷங்களுக்கு பத்தலையா? ஆதி காலமா இந்த மனுஷங்களுக்காக நாயா பேயா உழைக்கிறேனா? ஏய் நிறுத்துப்பா. உன்னால மோடுக்கு ஏத்த மாதிரி மாற முடியுமா? இல்ல எப்பவுமே கூலிங்கா தான் இருக்க முடியுமா? அடிச்சா புயலா அடிக்கிற, இல்லனா ஆஃப் பண்ணி கிடக்குற. அதுவும் இந்த ஆடி மாசத்துல சொல்லவே வேணாம், கூரையை பிச்சுட்டு போற அளவுக்கு அடிக்கிற. உன்னைய சுவாசிக்கவே மனுஷங்கெல்லாம் பயப்படுறாங்க தெரியுமா? ஏய், ஒன்னே மாதிரி ஆளுங்கனாலதான் நான் சுத்தம் இல்லாம போனது. என்னைக்காவது என்னோட கலரை பார்த்திருக்கியா? ஏன், அதை நானே பார்த்ததில்ல. கலரே இல்லாத எண்ணெய கருப்பாக்கி வச்சிருக்காங்க இந்த மனுஷங்க. உன்னைய பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? உன்னோட சேவை பார்த்தாம தான் விசிறி கொண்டு வந்தாங்க, அப்புறம் மின் விசிறி கொண்டு வந்தாங்க, இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க. ஏசி சொல்லவே ஈஸியா இருக்கா? என்னைய பார்த்து நீ பாவம் பாக்குறியா? எனக்கு இந்த மனுஷங்களை பார்த்தாதான்ப்பா பாவமா இருக்கு. உன்னோட பின்விளைவு தெரிஞ்சு உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.